அனைவருக்கும் வணக்கம். அறம், பொருள், இன்பம், வீடு என நான்கும் கலந்த ஒரு பெருங்காவியத்தை இன்று நாம் காணவிருக்கிறோம். இது வெறும் கதை அல்ல, இது காலத்தின் கண்ணாடி. தேவலோகத்தில் தொடங்கிய ஒரு சிறு தவறு பூலோகத்தில் ஒரு மாபெரும் வம்சத்தையே எப்படி மாற்றியது தெரியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளைகளை தன் கண் முன்னாலேயே காவு கொடுத்த கதை இது. ஒரு தாய் தன் பிள்ளைகளை தன் கைகளாலேயே கொன்றதாக பழி சுமந்த கதை இது. ஆனால் நாம் காண்பது வேறு, உண்மை வேறு. ஒரு அரசன் தன் நாவை ஆள வேண்டும். ஆனால் சந்தனு காதலில் விழுந்து தன் நாவால் தன் நிம்மதியையே இழந்தான். கொடுத்த வாக்கை மீறவும் முடியாமல், பெற்ற பிள்ளையை காக்கவும் முடியாமல் அவன் பட்ட வேதனையே இந்த நாடகத்தின் சோக காவியம். காலங்கள் கடந்தன. பூலோகத்தில் குருவம்சத்து அரசன் பிரதீபன் தனக்கொரு வாரிசு வேண்டும் என்று கங்கை நதிக்கரையில் அமர்ந்து கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். நதி சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென நீரிலிருந்து ஒரு பேரழகு வாய்ந்த பெண் உருவம் வெளிப்பட்டது. அவள் வேறு யாருமல்ல, மானிட பெண்ணாக மாறிய கங்கை தேவிதான். அவள் நேராக தவம் செய்து கொண்டிருந்த பிரதீபனிடம் சென்றாள். அவள் சற்றும் தயங்காமல் தியானத்தில் இருந்த மன்னனின் மடியில், அதாவது அவனது வலது தொடையில் சென்று அமர்ந்தாள். மன்னன் திடுக்கிட்டு கண் விழித்தான். பெண்ணே, நீ யார்? எதற்காக என் தவத்தை கலைத்தாய்? முன்பின் அறிமுகமில்லாத நீ உரிமையோடு வந்து என் வலது தொடையில் அமர்ந்திருக்கிறாயே, உனக்கு என்ன வேண்டும்? ராஜாவே, நான் ஒரு தேவ கன்னி. உங்கள் அழகையும் தவத்தையும் கண்டு என் மனம் மயங்கிவிட்டது. உங்களை விட்டு பிரிய என் மனம் ஒப்பவில்லை. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அரசே. நான் உங்களை மணக்க விரும்புகிறேன். நாம் இருவரும் இன்பமாக வாழலாம். பெண்ணே, நீ அழகிதான். ஆனால் நான் பரஸ்திரீகளை விரும்புவதில்லை. அது மட்டுமல்ல, நீ செய்த ஒரு செயலே நான் உன்னை மணக்க தடையாக இருக்கிறது. குழப்பத்துடன், தடையா? நான் என்ன தவறு செய்தேன் அரசே? பெண்ணே, சாஸ்திரங்களின்படி ஒரு ஆணின் இடது தொடை தான் மனைவிக்கும் காதலிக்கும் உரியது. ஆனால் நீயோ என் வலது தொடையில் வந்து அமர்ந்தாய். வலது தொடை என்பது மகள்களுக்கும் வீட்டுக்கு வரும் மருமகள்களுக்கும் உரியது. நீ என் வலது தொடையில் அமர்ந்த அந்த நொடியே நீ எனக்கு மகள் முறையாகிவிட்டாய். எனவே காமத்தோடு நான் உன்னை பார்க்க முடியாது. ஐயோ, விதியின் விளையாட்டை பார்த்தீர்களா? அறியாமல் நான் செய்த செயல் என் ஆசையையே அழித்து விட்டது. சரி அரசே, தர்மத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படதே, நீ எனக்கு மருமகள். விரைவில் எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் பெயர் சந்தனு. அவன் வாலிபன் ஆகி இந்த இடத்திற்கு வரும்போது நீ அவனையே திருமணம் செய்து கொள். இது என் கட்டளை. உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுகிறேன் மாமனாரே. உங்கள் மகனையே நான் மணப்பேன். ஆனால் நான் யார், எங்கிருந்து வந்தேன் என்று அவன் கேட்கக்கூடாது. காலங்கள் உருண்டோடின. பிரதீபனின் மகன் சந்தனு இப்போது ஹஸ்தினாபுரத்தின் மாவீரனாக, பேரரசனாக திகழ்ந்தான். ஒரு நாள் அவன் வேட்டையாடி விட்டு கங்கை நதி கரையில் தனியாக உலாவிக் கொண்டிருந்தான். அழகே, நீ யார்? கந்தர்வ பெண்ணோ, அசுரகுல பெண்ணோ, அல்லது நாக கன்னிகையோ? யாராக இருந்தாலும் பரவாயில்லை. என் மனம் உன்னை நாடுகிறது. உன் அழகு என்னை மயக்குகிறது. பெண்ணே, நான் குருவம்சத்து அரசன் சந்தனு. நீ என் ராணியாக வேண்டும். என்னை மணந்து கொள்வாயா? அரசே, நான் ஒரு மானிட பெண் அல்ல. ஆனால் என்ன? எதை கேட்டாலும் தருகிறேன். சொல். அரசே, அவசரப்படாதீர்கள். எனக்கு ஒரு நிபந்தனை உண்டு. அதை ஏற்றால் மட்டுமே உங்களை மணப்பேன். நான் உங்களுக்கு மனைவியான பிறகு நான் என்ன காரியம் செய்தாலும், அது நல்லதோ கெட்டதோ, நீங்கள் என்னை தடுக்கக்கூடாது. ஏன் இதை செய்கிறாய், எதற்குச் செய்கிறாய் என்று என்னிடம் கேள்வியே கேட்கக்கூடாது. எந்த நிமிடம் நீந்த நிமிடம் நீங்கள் என்னை கேள்வி கேட்கிறீர்களோ அல்லது என் செயலை தடுக்கிறீர்களோ, அந்த நொடியே உங்களை விட்டு பிரிந்து நான் சென்று விடுவேன். இதற்கு சம்மதமா? சம்மதம். தேவி, உன் அன்பிற்காக எதையும் செய்வேன். நீ என்ன செய்தாலும் நான் கேட்க மாட்டேன். இது என் சத்தியம். வா, இப்போதே அரண்மனை செல்வோம்.
திருமணம் முடிந்தது. ஹஸ்தினாபுரமே மகிழ்ச்சியில் திளைத்தது. ராணி கங்கை கர்ப்பமானாள். சந்தனு கனவில் மிதந்தான். எனக்கொரு வாரிசு பிறக்கப் போகிறான் என்று அரண்மனையே விழாக்கோலம் உண்டது. இறுதியில் அந்த நாளும் வந்தது. அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆகா, என் முதல் மகன், என் ராஜ்யத்தை ஆள வந்த இளவரசன். தேவி, குழந்தையை என்னிடம் கொடு, நான் அவனை அள்ளி அணைக்க வேண்டும். ஆனால் நடந்ததோ வேறு. தாயான கங்கை அந்த பச்சிலம் குழந்தையை கையில் எடுத்தாள். பால் கொடுப்பாள் என்று பார்த்தால் அவள் கண்கள் இறுகின. சந்தனுவிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் குழந்தையை தூக்கிக் கொண்டு நேராக நதியை நோக்கி நடந்தாள். தேவி, எங்கே செல்கிறாய்? குழந்தையை நதிக்கரைக்காய் எடுத்துச் செல்கிறாய்? ஒருவேளை குலதெய்வ வழிபாடோ? நானும் வருகிறேன், இரு. சந்தனு பின்னால் ஓடினான். கங்கை நதியின் ஆழமான பகுதிக்குச் சென்றாள். கையில் இருந்த அந்த பிஞ்சு குழந்தையை சற்றும் தயங்காமல் ஓடும் ஆற்றில் வீசினாள். குழந்தை நீரில் மூழ்கியது. தனக்குள் மெதுவாக, மகனே, உனக்கு மனித வாழ்வின் துன்பம் வேண்டாம். வசிஷ்டரின் சாபத்திலிருந்து நீ விடுபட்டாய். தேவலோகம் செல். இது நான் உனக்குச் செய்யும் உதவி. என் குழந்தை தனக்குள் கதறுகிறான். ஐயோ, என் கண் முன்னாலேயே என் குழந்தையை கொன்று விட்டாளே. இவள் தாயா இல்லை அரக்கியா? ஆனால் கேள்வி கேட்டால் நான் போய்விடுவேன் என்ற அந்த நிபந்தனை இரும்புச் சங்கிலியாய் அவன் கழுத்தை நெரித்தது. அவன் வாய் திறக்கவில்லை. கண்ணீரோடு சிலையாக நின்றான். அந்த மௌனமே அவனுக்கு பெரிய தண்டனையானது. ஹஸ்தினாபுரத்தின் மன்னன் சந்தனு உலகம் போற்றும் சக்கரவர்த்தி. ஆனால் அந்த அரண்மனைக்குள் அவன் ஒரு கைதி, காதலின் கைதி. கங்கை, அவள் பேரழகி மட்டுமல்ல, புதிரானவள். 1, 2, 3 என 7 குழந்தைகள் பிறந்தன. பிறந்த அந்த பிஞ்சு குழந்தைகளை ஒரு தாயே தன் கைகளால் தூக்கிக் கொண்டு போய் ஓடும் நதியில் வசினால் ஒரு தந்தையின் இதயம் என்ன பாடுபடும்? சந்தனு துடித்தான். என் ரத்தம், என் வாரிசு என்று அவன் உள்மனம் கதறியது. ஆனால் என்னை கேள்வி கேட்டால் அந்த நொடியே நான் உங்களை விட்டு பிரிந்து விடுவேன் என்ற அந்த ஒற்றை நிபந்தனை சந்தனுவின் நாவை இரும்புச் சங்கிலியால் கட்டி போட்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் குழந்தை நதியில் மூக்கும் சத்தம் கேட்கும் போதெல்லாம் சந்தனு சிறிது சிறிதாக செத்து பிழைத்தான். அவன் தர்ம சங்கடத்தின் உச்சியில் தவித்துக் கொண்டிருந்தான். நாட்கள் நகர்ந்தன. 8வது குழந்தை பிறந்தது. தேஜஸ் மிக்க ஆண் குழந்தை. சூரியனைப் போல ஜொலிக்கும் முகம். வழக்கம் போல கங்கை அந்த குழந்தையை ஒரு கையில் ஏந்தினாள். முகத்தில் எந்த சலனமும் இல்லை. நேராக நதிக்கரையை நோக்கி நடந்தாள். இம்முறை சந்தனுவால் பொறுக்க முடியவில்லை. அவன் நெஞ்சில் அடக்கி வைத்திருந்த எரிமலை. நிறுத்து கங்கே! பெண்ணே, நீ அரக்கியா அல்லது ஈவு இரக்கமில்லாத பிசாசா? சொந்த குழந்தைகளை பெற்ற வயிறு காயும் முன்னே இப்படி ஈவிரக்கமின்றி கொள்கிறாயே, இதுவா தர்மம்? யார் நீ? ஏன் இப்படி செய்கிறாய்? போதும், என் பொறுமை பறந்துவிட்டது. இந்த குழந்தையை நான் விடமாட்டேன். என் வாரிசு எனக்கு வேண்டும். என்னை விட்டு விலகு. ராஜாவே, சாந்தமடையுங்கள். நிபந்தனையை மீறிவிட்டீர்கள். என் பணி முடிந்தது. நான் யார் என்று கேட்டீர்கள் அல்லவா? நான் தான் தேவர்கள் போற்றும் கங்கை. ஜானவி என்றும் என்னை அழைப்பார்கள். மனிதனாகிய உங்கள் மீது கொண்ட காதலால் மண்ணுலகில் வாழ்ந்தேன். ராஜாவே, நான் கொடூரமானவள் அல்ல. இதுவரை நதியில் நான் விட்டேனே 7 குழந்தைகள். அவர்கள் சாதாரண மானிடர்கள் அல்ல. அவர்கள் வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்ற அஷ்டவசுக்கள். மனித பிறவி எடுத்து துன்பப்படக்கூடாது என்பதற்காகவே பிறந்தவுடனே அவர்களை நதியில் விட்டு சாபவ விமோச்சனம் அளித்தேன். தாயாக எனக்கும் வலிக்காதா? அவர்கள் சொர்க்கம் செல்லவே அப்படிச் செய்தேன். ஆனால் விதி வலியது. 8வதாக இருக்கும் இந்த மகன் நீண்ட காலம் பூமியில் வாழ வேண்டிய விதியோடு பிறந்தவன். இவன் பெயர் தேவவிரதன். இவனை நான் என்னுடனே அழைத்துச் செல்கிறேன். கவலைப்பட வேண்டாம் மன்னனே. வசிஷ்டரிடம் வேதங்களையும், பரசுராமரிடம் வில் வித்தையையும், பிரகஸ்பதியிடம் ராஜதந்திரங்களையும் இவனுக்கு கற்பிப்பேன். சகல கலைகளையும் கற்ற ஒரு மாவீரனாக, யுவராஜனாக
இவனை உங்களிடமே வந்து ஒப்படைக்கிறேன். அதுவரை விடை கொடுங்கள் என்று கூறி அந்த 8வது குழந்தையான தேவவிரதனை எடுத்துக்கொண்டு கங்கை நதிக்குள் மறைந்தாள். கங்கை சொன்னது போலவே பிற்காலத்தில் அந்த மகன் திரும்ப வந்தான். தந்தையின் இன்பத்துக்காக தன் இளமையையும் அரசு உரிமையையும் தியாகம் செய்து பீஷ்மர் என்று உலகம் போற்றும் பிதாமகனானான். தியாகத்தின் திருவுருவம் அங்கேதான் உருவானது. சேனல் பிளேலிஸ்ட்ல உள்ள வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒரு சிறிய வேண்டுகோள். நம்ம வீடியோக்களை பார்க்கறவங்கள 90 விழுக்காடு நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கள் குழுவின் இந்த கடின உழைப்பிற்கு நீங்க தரக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவது மட்டும்தான். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கத்தை. அடுத்த தொடரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிகண்ணன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றி தர்மத்தின் பக்கம்.